ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அண்மை செய்தி. 120 அடியை நெருங்கியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. 43வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மேட்டூர் அணை. முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. கால்வாய் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை 43வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 137 நாட்களுக்கு பாசனத்திற்கு நீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவும் பிறப்பித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வினாடிக்கு எவ்வளவு கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது? 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறதா சொல்லப்படுகிறது, என்ன விவரம்? அருணா, மேட்டூர் அணை தனது வரலாற்றில் 43வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடி எட்டியதை அடுத்து தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய 16 கண் பாலம் அருகே இந்த 16 கண் மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படும் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக மேட்டூர் அணை 120 அடி எட்டி இருக்கக்கூடிய காரணத்தாலும் அதாவது நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடியாக தற்பொழுது இருக்கிறது. இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற கூடிய நிலையில தற்பொழுது மேட்டூர் அணையும் முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறதுனால தற்போது வரக்கூடிய தண்ணீர் படிப்படியாக ஒட்டுமொத்தமாக அப்படியே காவிரியில் உபரியாக வெளியேற்றப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது உபரி நீர் திறக்கக்கூடிய 16 கண் மதகுகள் வழியாக காவிரி பொங்கி வரும் காவேரியாக சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக 16 கண் மதகுகள் இப்படி உபரி நீர் திறப்பது அப்படிங்கிறது மேட்டூர் அணை வரலாற்றில் அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஏற்படும். இதே மாதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜூலை மாத தொடக்கத்தில் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் கிடைக்குமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா எதிர்காலத்துல அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் இருந்தது. மாறா தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் மிக தீவிரம் அடைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால கர்நாடக அணைகள் 4ம் நிரம்பி கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் காவிரியில் உபரிநீர் திறக்கப்படக்கூடிய காரணத்தினால கடந்த ஒரு மாத காலமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிக அளவில் இருந்தது. அதிகபட்சமாக 1,60,000 கன அடி வரைக்கும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மலமளவென உயர்ந்து தற்பொழுது 120 அடியான முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. கொள்ளளவு அப்படின்னு பார்க்கும்போது 93.4 டிஎம்சி என்ற அளவிற்கு மேட்டூர் அணையில தண்ணீர் தேக்க முடியும். தற்பொழுது அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடி இருக்கக்கூடிய காரணத்தினால மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக தற்பொழுது உபரி நீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் டெல்டா பாசனத்திற்காகவும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அதாவது தற்போதைய நிலவரப்படி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 23,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கால்வாய் பாசனத்திற்காக கால்வாயிலும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பில் தாமதம் ஏற்பட்டாலும் கூட அணை நிரம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது.
மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற காலகட்டம் 1961ஆம் ஆண்டு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வினாடிக்கு 2,80,000 கன அடி வரைக்கும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்தாற் போல கடந்த 2005ஆம் ஆண்டு 2,36,000 கன அடி வரைக்கும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. கடைசியாக 2018ஆம் ஆண்டு 2,10,000 கன அடி வரைக்கும் உபரியாக வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலையில இறுதியாக கடந்த 2022ஆம் ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. கர்நாடக அரசு கைவிரித்தாலும் கூட காவிரியின் இயற்கை கொடை கைவிடாது என்பதற்கேற்ப நடப்பு ஆண்டில் மேட்டூர் அணை 120 அடியை எட்டியிருக்கக்கூடியது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அருணா, நிச்சயமாக நீங்கள் சொல்வதை போல ஜூலை மாதம் தொடக்கத்தில் நீர் கிடைக்குமா என்று இருந்தது. தற்பொழுது காவிரி நீர் பொங்கி ஆர்ப்பரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி மோகன்ராஜ். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.